ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வென்ற பிறகு இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்தியர்களை நெகிழ வைத்திருக்கிறது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிப்பதாக கூறி சூரியகுமார் யாதவும் தம்முடைய மேஜிக்கால் பாகிஸ்தானை கட்டுப்படுத்தி குல்தீப் யாதவும் ரசிகர்களை இம்ப்ரெஸ் செய்திருக்கின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகரித்து வரும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு மோதிய போட்டி என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலாவதாக பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சில் சிக்கியது. இதனால் ரன் குவிக்க முடியாமல் திணறிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 127 ரன்கள் எடுத்தது. இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய குல்தீப் யாதவ் 4 ஓவர்கள் வீசி வெறும் 18 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார். இதனை அடுத்து 128 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 13 பந்துகளில் 31 ரன்கள் குவித்து அவுட் ஆக கேப்டன் சூரியகுமார் யாதவ் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 47 ரன்கள் எடுத்தார். இதனால் 15.5 ஓவரிலேயே இலக்கை கடந்து 131 ரன்கள் எடுத்த இந்திய அணி 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருதை குல்தீப் யாதவ் வென்றார். இதையடுத்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் பேசிய போது ரசிகர்கள் ஹாப்பி பர்த்டே என்று முழக்கமிட்டனர். அந்த ஆரவாரத்திற்கு மத்தியில் பேச்சை தொடங்கிய சூரியகுமார் இது ஒரு அற்புதமான உணர்வு என்றும் இந்தியாவிற்கு தாம் கொடுக்கும் சரியான பிறந்தநாள் பரிசு இது எனவும் நெகிழ்ச்சியுடன் கூறினார். களத்தில் கடைசி வரை நின்று போட்டியை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றியதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ள அவர் தமது பிறந்தநாள் பரிசாக இந்த வெற்றியை கருதாமல் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எல்லையில் வீரத்தை காட்டிய இந்திய ராணுவ வீரர்களுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிக்க விரும்புவதாக கூறினார். அப்போது மைதானத்தில் பெரும் கரவொலி எழுந்தது. இதனிடையே பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய அணியின் வெற்றியை நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர்.